ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் உள்ள கரையை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் இல்லைன்னா நீங்கள் டிஷ் வாஷிங் லிக்விட் இருந்தால் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிச்சோன்னையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற கம்பி நார் இருக்கும்ல, பாத்திரம் கழுவுற நார், அதை நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு ஆறு லிக்விட் எதுனாலும் சரி தொட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது வந்து சாதம் அடி பிடிச்சதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இன்னும் வேறு எதுனா இன்னும் ஈஸியாகவே வந்துடும். நம்ம கொதிக்க வைக்கும்போதே இந்த கரையெல்லாம் டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக வந்து அடிப்பிடிச்ச கரையெல்லாம் நீக்கிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்களேன், கரை வந்து ஓரளவு வந்துருச்சு. ஒரு தடவை அந்த தண்ணி தொட்டே நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா ஃபுல்லாக எல்லா கரையுமே ரிமூவ் ஆயிரும். பை ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.